திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட இந்த திட்டங்கள்லாம் வடிவமைச்சிருக்காரு. அவர் மேயராக இருந்தப்ப சென்னை மாநகரத்தில் கட்டிய அந்த 9 மேம்பாலங்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப கடினமான உழைப்பை தந்தார். இதுவரை சென்னை மாநகராட்சியின் கீழே என்கின்ற பள்ளியில் காலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற அந்த உணவு தரத்திலோ சரி, அந்த நேரத்திலோ சரி, எந்த விதமான ஒரு புகார் கூட எங்களுக்கு வந்ததில்லை. மாநகராட்சியின் கீழேங்கிற கல்வித்துறையில் இப்போ 1,27,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 18,000 பிள்ளைகள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார். இங்கிலாந்துடைய ராணியோடைய பெயர்கள் தாங்கி விக்டோரியா, மகாராணி பெயர்கள் தாங்கி விக்டோரியாவில் பல சட்ட போராட்டங்கள் நடத்தி இன்னைக்கு அதை தொன்மை மாறாமல் அதை திறந்து வைத்திருக்கிறார். சுகாதாரத்துறையாற்றும் கல்வித்துறையாற்றும் எல்லா துறைகளுமே மாநகராட்சி ஒரு வேகமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கு. அது காரணமே முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் திரு மகேஷ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ மெட்ரோ பணிகள் 2ஆம் கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் எப்போ சார் இந்த முடிவுக்கு வரும்? ஒவ்வொரு பகுதியாக முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பூந்தமல்லி டு போரூர் வரையும் உள்ள மெட்ரோ ரயில் கட்ட பணிகள் முடிவுக்கு வந்துவிட்டது. மெட்ரோ ரயில் பணிகள் இங்கே OMR சாலையிலேயே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. இது அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டுக்கு இறுதிக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று தெரிகின்றது. அவங்களுடைய நிறுவனம் மெட்ரோ ரயில் நிறுவனம் கூட அதுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. மெட்ரோ ரயில் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்குது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அந்த பணியை வேகப்படுத்தி அதை சீக்கிரம் முடித்து மக்கள் பாயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. அதனால் விரைவில், ஏன்னா அதனால் அந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கிறதுனால பொதுமக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதனால இது எவ்வளோ சீக்கிரத்துக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றது தான் மக்களுக்கு நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக சூழல் இது. ஏன்னா மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று கொண்டனால போக்குவரத்து ரொம்ப கடினமாக இருக்கிறது. அது சில இடங்களெல்லாம் சுற்றி வர வேண்டிய சூழல், சில இடங்களெல்லாம் மாலை நேரத்தில் வேலைக்கு வருகின்ற நேரத்தில் மட்டும் முடிந்து வேலையை விட்டு வீட்டுக்கு செல்கிற நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் கடினமாக இருக்கின்றது. பொதுமக்கள் கிட்ட ஒரு பலத்தை அதற்கு ஒரு கருத்துக்கள் வருகின்ற காரணத்தில் அதை சீக்கிரம் முடிவு கொண்டு வர சென்னையில் மெட்ரோ ரயில் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. எதிர்கால சந்ததிகளை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டங்களாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னா இந்த மெட்ரோ ரயில்கள்லாம் எல்லா வழித்தடங்களையும் வந்தால்தான் அது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த திட்டம். அப்படின்றக்காக தான் அது எல்லா வழித்தடங்களையும் அந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது நமக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் கொஞ்சம் பொதுமக்கள் அதுக்கு அந்த பொதுமக்கள் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை கொஞ்சம் பொறுத்தரல வேணும். கொஞ்சம் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழல் தான். போக்குவரத்து நெரிசலில் பாதிக்கப்படுறாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை, எனக்கும் கூட அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இருந்தாலும் கூட எதிர்கால சந்ததியினர்கள், எதிர்கால சென்னை ஒரு போக்குவரத்து நெரிசலின்றி ஒரு நல்ல ஒரு புதிய சென்னையை, புதிய பரிமாணத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அந்த சென்னை திகழணும்னா இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது கடந்த ஆட்சியாளர்களால் உருவாக்கியிருந்தாங்கன்னா இது நேரம் ஒரு முடிவு வந்துடும். அவர்கள்லாம் எந்த சென்னையில் எந்த விதமான திட்டப்பணிகளுமே அவர் கடந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு இந்த திட்டங்கள்லாம் வடிவமைச்சிருக்காரு. அவர் மேயராக இருந்தப்போ சென்னை மாநகரத்தில் கட்டிய அந்த 9 மேம்பாலங்கள் தான் இன்றைக்கி
பெரிய அளவில் நமக்கு வந்து சென்னையில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து குறைப்பதற்கு, போக்குவரத்து நெரிசலின்றி வாகனங்கள் செல்வதற்கு வந்து அந்த அவர் கட்டிய அந்த தொலைநோக்கு சிந்தனை கட்டிய பாலங்கள் தான் நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சீக்கிரமா எந்த பகுதிகள் முதல்ல முடிவடையும்? உங்களோட பழைய மகாபலிபுரம் சாலை OMR சாலையில் சீக்கிரமாக முடிக்கணும் என்று முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் வந்து நிறைய தொழிற்சாலை தொழிற்கூடங்கள் நிறைய இருக்கின்றது, வேலை அலுவலகங்கள் நிறைய இயங்குகின்ற காரணத்தில் அந்த பழைய மகாபலிபுரம் சாலை விரைந்து முடிக்கும். அது போன்று அதே போல் உங்களுக்கு வந்து போரூர் செல்கின்ற பாதையில் இருக்கின்ற அந்த பணியை சீக்கிரம் விரைந்து முடிக்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அதற்காக அடிக்கடி கூட்டங்களை ரெவ்யூ நடத்தி அந்த கூட்டங்கள் மூலியமாக அதிகாரிகளுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து அதை வேகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் முதலமைச்சர். இப்போ அதே மாதிரி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, அது அந்த சிற்றுண்டி திட்டம் முழுமையா செயல்பட்டுட்டு இருக்கா? முழுமையாக செயல்பட்டு கொண்டு எல்லா பகுதியிலுமே மாணவர்கள் வந்து நாங்களே நேரடியாக பல பள்ளிகளுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கின்றேன். குறித்த நேரத்தில் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்கிறது இங்கே மாநகராட்சியில் இயங்குது. குறித்த நேரத்தில் சுட சுட, அதாவது கிளவுட் கிச்சன்ஸ், அங்கங்கே கிளவுட் கிச்சன்ஸ் மூலமாக அந்த வந்து வாகனங்கள் மூலியமாக சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கு சென்று அதை வந்து அந்த பள்ளியில் அவர்கள் ஒப்படைக்கவுடன் அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அதை பெற்றுக்கொண்டு அதனுடைய தரத்தையும் பரிசோதிக்கிறார்கள். மாணவர்களுக்கும் சுட சுடாக அந்த குறித்த நேரத்தில் உணவு வழங்கப்படுகிறது. இதுவரை சென்னை மாநகராட்சியின் கீழே இயங்குகின்ற பள்ளியில் காலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற அந்த உணவு தரத்திலோ சரி, அந்த நேரத்திலும் சரி, எந்த விதமான ஒரு புகார் கூட எங்களுக்கு வந்ததில்லை. குறித்த நேரத்தில் நல்ல தரமான உணவை நம்ம மாநகராட்சி வழங்கி கொண்டிருக்கின்றது. இது மாணவர்கள் சார்பாக எந்த ஒரு குறையும் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் பொதுமக்கள் கிட்ட அது மிகுந்த வரவேற்போடு பெற்றிருக்கின்றது அந்த காலை உணவு திட்டம். மாணவர்கள் இது சிறப்பான உணவு திட்டம் என்று பொதுமக்களே வந்து அதை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களே பல இடங்களில் ஆய்வுக்கு செல்கின்ற பொழுது மாணவர்களோடு வழங்குகின்ற உணவே நாங்களும் சாப்பிட்டு பார்த்து அதனுடைய தரம் எப்படி இருக்கின்றது சாப்பிட்டு எல்லாம் பார்த்து அது தரத்தை பரிசோதனையாற்றும். பொதுமக்கள் கிட்டே நாங்கள் வந்து அது அங்கே இந்த குழந்தைகளை பள்ளியில் விட வருகின்ற அந்த பார்த்த பெற்றோர்கிட்ட நாங்கள் கருத்து கேட்கின்ற போது அவர்களும் அதை மிக மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். அன்றும் முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிங்கள். இது ரொம்ப நல்ல திட்டம். எங்களுடைய குழந்தைகள் வயிறார காலையில் உணவு சாப்பிடுகின்றார். எங்களுக்கு காலையில் எங்கள் குழந்தைகளுக்கு உணவு சமைக்கின்ற பணியே இல்லாமல் இப்போது அந்த பணியை குறைத்து விட்டார் முதலமைச்சர் என்று பொதுமக்களே வந்து சந்தோஷப்படுகிற அளவுக்கு அந்த திட்டம் அமைந்திருக்கின்றது. எந்த மாதிரி உணவுகள் சார் காலையில்? ஒரு நாள் அதான் கிச்சடி, உப்மா, இட்லி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான மெனு லிஸ்ட் இருக்கு. அந்த மெனு லிஸ்ட் ஒவ்வொரு இதுலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பள்ளிகளுக்கு வழங்கி கொண்டு ஒவ்வொரு நாளைக்கும் வேற விதவிதமான உணவுகள் தான். இந்த 2025 கடினமான ஒரு செயல்னா நீங்க என்ன சார் சொல்வீங்க? 2025 கடினமான, அதாவது தொடர்ந்து அதுதான் நான் வந்து துணை மேயராக பொறுப்பேற்று வந்தவுடன், அதாவது மாண்புமிகு தமிழகத்தை முதலமைச்சர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலை எதிர்கொண்டார். அந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு தமிழகத்தை வந்து கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப கடினமான உழைப்பை தந்தார். உடனடியாக ஒரு பெரிய மழையை எதிர்கொண்டார். சென்னையில் ஒரு பெரிய மழை. அப்போ மழை எதிர்கொண்ட நேரத்தில் சென்னையை அவர் சுற்றி வந்து பார்க்கின்ற பொழுது அவர் பணக்குறை மேயராக இருந்து இந்த சென்னை மாநகர கட்டமைத்த பிறகு பெரிய அளவில் இந்த சென்னை மாநகரம் வளர்ச்சி எட்டவில்லை. கடந்த ஆட்சியாளர்களால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெரிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரவில்லை என்று மிகவும் நேரடியாக பார்த்தவர் மிகவும் அவர் வேதனையுற்றுதான். பல திட்டங்களை சென்னை மாநகருக்கு அறிவிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி ஒரு வளர்ச்சியடைந்த மாவட்டமாக, தமிழகத்தின் தலைநகரமாக விளங்குகின்ற சென்னையில் தான் வந்து எல்லா விதமான தொழில் சூழலும் இருக்கின்ற காரணம் சென்னையை ஒரு முன்னேற்ற மிக்க ஒரு மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற அது திட்டங்களை மனதில் வைத்துதான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் போன்ற பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அவர் வந்து அதை பார்த்த பிறகுதான் மழைநீர் வடிகால்களை வந்து கட்டமைத்து எதிர்காலத்தில் இங்கே வந்து மழைநீர் தண்ணீர் தாங்காத அளவுக்கு சென்னையை கட்டமைக்க வேண்டும்னு இப்போ கட்டமைச்சிருக்காரு. அது போன்ற மெட்ரோ ரயில் திட்டங்கள், மேம்பாலங்கள், பல மேம்பாலங்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில மாதங்களுக்கு முன்னால் தான் நம்ம தெற்கு உஸ்மான் சாலையில் டி நகரில் வந்து ஒரு மிகப்பெரிய சென்னையிலே முதல் தடவையாக இரும்பு தூண்களால் அமைக்கப்பட்ட வாகன மேம்பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெற்கு உஸ்மான் சாலை ஆரம்பித்து வடக்கு உஸ்மான் சாலையில் வந்து இறங்குகின்ற அந்த பெரிய மேம்பாலம் வந்து 2.5 கிலோமீட்டர் கலைக்கின்ற அந்த பெரிய மேம்பாலம் வந்து அமைத்தார். அதுபோன்று இப்போ சில தினங்களுக்கு முன்னால் தான்
வடபெரும்பாக்கம் என்ற பகுதியில் மதுரவாயல் தொகுதியில் ஒரு மேம்பாலத்தை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். ஏற்கனவே கடந்த மாதம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நொலாம்பூர் பகுதியிலே ஒரு மேம்பாலம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரில் வருகை தந்து திறந்து வைத்தார். இது போன்ற பல பகுதிகளில் மேம்பாலங்களையும் வாகன சுரமாதிகளையும் நம்ம அமைத்து பொதுமக்கள் ஏதுவாக பயணிக்க அளவுக்கு அது அடிப்படை வசதிகளான அந்த மேம்பாலங்களை கட்டமைத்திருக்கோம். அது போன்று இப்போ ஏராளமான திட்டங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று இருந்த பொழுது அங்கே இருந்த முதல் மந்திரி வந்து அந்த கல்வித்துறையில் மாநகராட்சியில் வந்து ஒரு மற்ற மாநகராட்சியை காட்டிலும் ஒரு சிறந்த மாநகராட்சியாக டெல்லி மாநகராட்சி அந்த கல்வித்துறையை வந்து அவர் வந்து நிர்வகித்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விட்டு அந்த மாநகராட்சியின் கீழ் இயங்குகின்ற அந்த பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மாநிலத்து முதல்வர் அமைச்சராக இருந்த அந்த தேதியில் இருந்த மதிப்பிற்குரிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடன் இணைந்து அந்த பள்ளிகளை பார்வையிட்டு அது போன்ற அது தரமான பள்ளிகளை நம்ம சென்னை மாநகரில் உருவாக்க வேண்டும் தான் இங்கே அந்த பள்ளிகளுக்கு வந்து கட்டமைத்தோம். அதற்கு தான் ஸ்மார்ட் கிளாஸஸ்ஸு உங்களுக்கு ஒரு கட்டிடங்கள்லாம் வடிவமைப்பு தன்மையை நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியுடைய கட்டிடங்கள்லாம் ஒரு எழிலார்ந்த கட்டிடங்களாக மாற்றி அமைத்திருக்கின்றோம். வகுப்பறைகள்லாம் வந்து நவீன முறையில் அதாவது தனியார் பள்ளிகளுக்கு இருக்கிற பள்ளிகள் இருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை தரத்தோடு கூடிய வகுப்பறைகள் மாணவர்கள் பகுதி நாங்கள்லாம் வந்து அந்த பல பள்ளிகளுக்கு அதை திறந்து வைத்து அதனுடைய பள்ளிகளுக்கு செல்கின்ற பார்க்கும்போது நாங்கள்லாம் மிகவும் சந்தோஷம். ஏன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி ஒரு வகுப்பறைகள் கிடையாது அரசு பள்ளி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நல்ல ஸ்மார்ட் கிளாஸஸ் மாநகராட்சி பள்ளியா இல்லை தனியார் பள்ளியா என்ற சொல்கின்ற அளவுக்கு கல்வித்துறையில் பல கட்டிடங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் பில்டிங்ஸு அழகான வண்ண ஓவியங்கள் வண்ண கலர்களாலான அழகான கட்டிடங்கள்லாம் கட்டி இன்றைக்கி கல்வித்துறையை இன்றைக்கு மேம்பட்டிருக்கு. மாநகராட்சியின் கீழேங்கிற கல்வித்துறையில் இப்போ 1,27,000 பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க மாநகராட்சி கீழே இருக்கிற சென்னை பள்ளியில் மட்டும். அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 18,000 பிள்ளைகள் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சியை தான் முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கென்று தனி கவனம் செலுத்தியதன் அடிப்படையில். அதே போன்று தான் நீங்கள் வந்து சுகாதாரத்துறையும் கூட மாநகராட்சியின் கீழே இயங்குகின்ற சுகாதாரத்துறையும் 200 வார்டுகளிலும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வந்து ஸ்மால் கிளினிக் ஒன்று இருக்கணும், ஒரு சின்ன மருத்துவமனை இருக்கணும், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும்னா அர்பன் ஹெல்த் பிரைமரி சென்டர்னு ஒரு யூஹெச்பிசின்னு ஒரு இது வந்து உருவாக்கினார். அதில் வந்து ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவியாளர், ஒரு 4 பேர் கொண்ட காலை மாலை 2 வேளைகளையும் வந்து அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் 200 வார்டுகளையும் 200 இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து இப்போ பயன்பாட்டில் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றது. அந்த ஆரம்ப சுகாதார தான் அந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் நேரடியாக வருகை தந்து அவருடைய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அத்தனை மருந்துகளும் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அவர்களை பரிசோதித்து அவர்களுக்குரிய அந்த சிகிச்சை முறைகளும் மிக விரைவாக நேர்த்தியாக நம்ம மாநகராட்சியின் பல செய்துள்ளனர். சுகாதாரத்துறையாற்றும் கல்வித்துறையாற்றும் எல்லா துறைகளையுமே மாநகராட்சி ஒரு வேகமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கு. அது காரணமே முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் ஏன்னா சென்னையில் அவர் வனத்துறை மேயராக இருந்ததுனால இந்த மாநகராட்சி மீது ஒரு அதிக அக்கறை அவருக்கு உண்டு. அவருடைய பார்வையில தான் முழு செயல்பாடுகளும் நடந்து கொண்டு. ஆமாம், அவருக்கு பார்வையில் தான். ஏன்னா அவர் வனத்துறை மேயராக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். துறை அமைச்சராக இருக்கும்போது கூட அவர் இந்த சென்னை மாநகராட்சி மீது ஒரு அதிக தனி அக்கறை உண்டு. இன்றைய காலகட்டத்தில் துணை மாண்புமிகு முதல்வராக இருக்கிற இந்த நேரத்திலும் கூட அவர் தனி அக்கறை உண்டு. அதுதான் விக்டோரியாவில் வந்து அவர் காலத்தில் தான் தனியார்கிட்ட இருந்த ஆக்கிரமிப்பு இருந்த விக்டோரியா ஆலை வந்து அப்போ சட்ட போராட்டம் நடத்தி அதை மீட்டெடுத்து அவர் வனத்துறை மேயராக இருக்கும்போது அதை வந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி அதை மீட்டெடுத்து துணை முதல்வராக இருக்கும்போது அதில் அந்த வழக்கில் வெற்றி கண்டு இப்பொழுது அதை புனரமைத்து கிட்டத்தட்ட 41 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு அதை புனரமைத்து அவரே இன்னைக்கு திறந்து வைத்து இருக்கின்றார். அது கிட்டத்தட்ட பெரிய வரலாறு உண்டு அந்த விக்டோரியா ஆலை. அது திராவிட புதிய நீதி கட்சி தொடங்கிய பல நிகழ்ச்சிகள் நடந்த அந்த விக்டோரியா அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகரில் ஒரு பழமையான ஒரு ஹால், அது விக்டோரியா ஹால்ன்றது இங்கிலாந்தோடைய ராணியோடைய பெயர்கள் தாங்கி விக்டோரியா மகாராணி பெயர்கள் தாங்கி இந்த விக்டோரியாவில் அதே ஒரு வனத்துக்குரிய மேயராக இருந்த காலத்தில் தனியார் வசம் அது வந்து குத்தகை விட்டிருந்ததை அதை அவர் தனியார் வசம் எடுத்து பல சட்ட போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கி அதை தொன்மை மாறாமல் அதை திறந்து வைத்திருக்கின்றார்.
அதெல்லாம் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போ வந்து அது பார்வையிட்டு அதில் ஒரு செய்திகளை அவர் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அதனோட அந்த காலகட்டத்தில் வந்து அந்த செய்திகள் எல்லாம் அதில் அந்த புகைப்படங்களாக அந்த விக்டோரியா ஹாலில் இருக்குது. நீங்களும் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த இடையில வந்து உச்சநீதிமன்றம் இந்த தெருநாய்களுக்கு சம்பந்தமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ மாநகராட்சி சார்பா அதுக்கு என்ன முன்னேற்பாடு? மாநகராட்சியில் நாங்கள் ஒவ்வொரு மண்டலத்திலையும் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஒரு சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு மண்டலத்திலையும் 15 மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியின் கீழேங்கிறது. ஒவ்வொரு மண்டலத்திலையும் நீங்கள் அந்த மண்டலத்தில் இருக்கிற அந்த நம்மளுடைய கால்நடை பிரிவை சார்ந்த மருத்துவர்கள் அதில் வந்து பணியில் இருப்பாங்க. அந்த சில வந்து அவங்களுக்கு அந்த தெரு நாய்களாகட்டும் மற்ற அனைத்து வகை நாய்களாகட்டும் அவங்களுக்கு உரிய சிகிச்சைகளை ஸ்டெர்லைன் பண்ணி அதில் கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணி அவர்களுக்கு உண்டு அந்த சிகிச்சை அவங்களுக்கு அதை சிகிச்சை கொடுக்கின்ற அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர், ஏபிசி சென்டர் என்று சொல்வார்கள், எல்லா மண்டலத்தையும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இதை கூட நான் அந்த ஒரு புள்ளி உரமாக கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்து நான் கடந்த 2021 தொடங்கி 2025 வரை கருத்தடை அறுவை சிகிச்சையில் மேற்கொள்ளப்பட்டது வந்து 76,458 நாய்களுக்கு வந்து கருத்தடை அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து தொடர் சிகிச்சை அவ்வளோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து தொடர் சிகிச்சை வந்து தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிராணிகள் எண்ணிக்கை 2,34,700 பிராணிகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி மட்டுமே செல்ல பிராணிகளுக்கு போட்டிருக்கோம். தடுப்பூசி செலுத்தப்பட்ட தெருநாய்களின் எண்ணிக்கை 94,091. தடுப்பூசி செலுத்தப்பட்ட தெருநாய்களின் எண்ணிக்கை 94,091. செல்ல பிராணி எண்ணிக்கை 2,34,000. ஆக மொத்தம் 3,28,791 இது வந்து நாங்கள் தடுப்பூசி மட்டுமே இந்த 5 ஆண்டு காலத்தில் 2021 தொடங்கி 2025 வரை இன்றைய தினம் வரை நாங்கள் வந்து இவ்வளோ தடுப்பூசி மட்டும் இருக்கோம். ஏன்னா எல்லா இது வந்து சில இடங்களில் சில நாய்க்கள் வந்து ரேபிஸ் நோய் அட்டாக் ஆகி இருக்கும்போது அதை தனி கவனத்துடன் அதை வந்து அதுக்கு பாதுகாக்கணும், அது தனி சிகிச்சை கொடுக்கணும். மற்ற நாய்களோட சிகிச்சை முறையில் சேர்க்க முடியாது. அதுக்கான அந்த ஏபிசி சென்டரில் அதுக்கான தனி அறையே நாங்கள் வந்து கட்டி அதை மருத்துவரோட நேரடி கண்காணிப்பாக வைக்கிறோம். அதுக்காக தான் நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து நாங்கள் வந்து திருநாய்களுக்கு வந்து உடனே தடுப்பூசி போடுறோம். அவர்களுக்கு அந்த சிப்பு பொறுத்துக்கின்ற பணியும் வச்சுருக்கோம். அவங்க வந்து அதை மானிட்டரிங் பண்ணணுன்றதுக்கு சிப் பொறுத்துக்கின்ற பணியும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, செல்ல பிராணிகள் கூட நீங்கள் சான்றிதழ் பெறணும், எங்களுக்கு வந்து வளர்ப்புக்கு வந்து நீங்கள் மாநகராட்சிக்கிட்ட வந்து நீங்கள் அதுக்கு வந்து உரிமம் பெறணும் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து அதுக்கான அறிவிப்பது அது காலக்கட்டத்தில் முடிச்சு எல்லா சென்னை வாயில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 90-99% பேர் வந்து அதுக்காக அவங்க வந்து மாநகராட்சியில் வந்து அவங்க வந்து விண்ணப்பித்து அது இதில் சான்ற உரிமமும் பெற்றிருக்காங்க. அதுலேயும் கண்காணித்து கொண்டு இருப்போம் நாங்கள். இப்போ தொடர்ந்து அது திருநாய்களை கட்டுப்படுத்துகின்ற வகையிலும் தெருநாய்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கின்ற வகையில், ஏன்னா இதில் வந்து நீதிமன்றம் தலையிட்டு சில கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்களை ஒட்டி மாநகராட்சியும் அந்த பணிகளை இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து பல இடங்கள்ல அந்த வெறிநாய்கள் குழந்தைங்களை கடிக்கிற சம்பவத்தெல்லாம் அதுக்கு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு புகார்கள் வந்தால் உடனடியாக நாங்கள் வந்து எங்களுடைய கால்நடை துறையை சார்ந்த மருத்துவர்கள் அந்த இடத்திற்கே சென்று அதற்கான உரிய சிகிச்சை அளிக்கிறோம். அதில் அந்த ரேபிஸ் சில இடங்கள்ல இந்த ரேபிஸ் நோய் எல்லா இடங்கள்லையும் அந்த நாய்கள் பிடிக்கப்படுதா சார்? இப்போ தெருநாய்களுக்கு கண்டிப்பாக இந்த புகார் வந்தால் உடனே எங்களுக்கு இங்கே வந்து புகார் கட்டுப்பாட்டு மையம் எங்கள் மாநகராட்சியில் இயங்குது. அதில் வந்து 1913 எண்ணுக்கு அது வந்து பொது டோல் ஃப்ரீ நம்பர் 1913 வந்து டோல் ஃப்ரீ நம்பர். அதில் வந்து பொதுமக்களுக்கு வந்து புகார் தெரிவித்தாங்கன்னா அந்த புகார் எந்த மண்டலத்திலேருந்து அவங்க தெரிவிக்கிறாங்களோ அந்த மண்டலத்துக்கு உரிய கால்நடை மருத்துவருக்கு அந்த அதிகாரிக்கு தகவல் சொல்லி அவருடைய அந்த நாயை செக்யூர் செய்து அதுக்கான உரிய முயற்சி தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார்களா, இல்லை வேறு ஏதாவது நோயால் அது பாதிக்கப்பட்டிருக்கா, அப்படி வேறு ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டால் அது உரிய சிகிச்சை கொடுப்பது, அது போன்ற பணிகளை உடனடியாக மாநகராட்சி ஈடுபடுகின்றது. இது எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ காலகட்டத்துக்குள்ள இது முடிவடையும் சார்? இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். நாய்கள் வந்து இருக்கிற வரைக்கும் மாநகராட்சியில் பணியில் அது ஒரு பணி. அதுக்கு தான் சுகாதாரத்துறையில் வந்து மாநகராட்சி, ஏன்னா இது நாய்களை வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த டாக் லவர்ஸ்னு ஒரு அமைப்பே இருக்குது. அவர்கள் உயர்நீதிமன்றம் சில கட்டுப்பாட்டுகள் சில நெறிமுறைகள் தருது, அதை எல்லாரும் பின்பற்றிட்டு. ஆமாம், கண்டிப்பாக அரசு வந்து எப்பொழுதுமே நீதிமன்றம் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கின்றதோ அந்த கருத்துக்களை ஒட்டி தான் நடவடிக்கைகளை நாங்கள் மாநகராட்சி எடுத்துருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் எப்போ இந்த கடந்த ஆட்சியாளர்களாக இது போன்ற நடவடிக்கைலாம் எடுக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஒவ்வொரு பகுதியிலையும்
அனிமல் பர்த் சென்டர்ன்ற அந்த ஏபிசி சென்டர்ஸ் கட்டி அதற்கான கால்நடை மருத்துவர்களை நாங்கள் நியமித்து அதுக்கான உரிய கடந்த வாரம் கூட மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஏபிசி சென்டரை வந்து திறந்தே வைத்தார். இங்கே மணலி பகுதியில் அதை திறந்து வைத்தார். அதில் நேரடியாக அந்த சிகிச்சை முறைகள்லாம் கேட்டறிந்தார். போன்ற இப்போ இன்னும் அமைப்பாக இருக்க வேண்டாம். திருவேற்றூர் சாத்தாங்காடு பகுதியில் வந்து ஒரு புதிய ஏபிசி சென்டர் அமைய இருக்கிறது. அதே மாதிரி மாதவரத்தில் சிஎம்டி டெர்மினலில் இருக்குது. தண்டையார்பட்டியில் செட்டுமேடில் அமைய இருக்கின்றது. ராயபுரத்தில் கண்ணப்படத்திடல் அருகில் அமைய இருக்கிறது. அம்பத்தூர் அத்திப்பட்டில் அமைய இருக்குது. அண்ணா நகரில் வில்லிவாக்கத்தில் அமைய இருக்குது. ஆலந்தூரில் அந்தம்பாக்கத்தில் அமைய இருக்குது. பெருங்குடியில் மாப்போசி நகரில் அமைய இருக்கின்றது. இப்போது ஒவ்வொரு மண்டலமாக அது விரிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் நாங்கள். அதனால் ஏன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த திருநாய்க்களால் ஒரு பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு உரிய சிகிச்சைகளை அந்த திருநாய்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது தான் அந்த நோக்கத்தில் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தான் இதெல்லாம் நாங்கள் அந்த தொடர் நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டோம். இப்போ பல இடங்களில் சரியான ரோடு போடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி? இல்லை ரோடு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் அந்த இடம் சரியான அது மழைக்காலத்தில் வந்து பல சாலைகள் சேதமடைகிறது இயற்கை. அது மழைக்காலம் முடிஞ்ச பிறகு உடனடியாக அந்த சாலைகளை போடுகின்ற பணி மாநகராட்சி மேற்கொள்ளும். எப்பொழுதுமே வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சாலைகள் போடுகின்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடும். அதிலும் மிகவும் மோசமாக பழுதடைந்து வந்தால் அந்த புகார்கள் வரப்பெற்ற அந்த சாலைகளை வந்து மாநகராட்சியின் பொறியாளர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து அதில் வந்து மிகவும் பழுதடைந்திருக்கிறது, மிக மோசமான நிலையில் இருந்தால் அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து உடனடியாக ஒப்பந்தங்கள் கோரி அந்த சாலைகளை போடுகின்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடும். எப்போதுமே மழை காலம் முடிஞ்சவுடன் சாலைகளை வந்து அந்த அதாவது என்ன பேட்ச் ஒர்க் என்று சொல்வார்கள், தற்காலிக ஏற்பாடாக அதை சீரமைக்கிறது. அது சீரமை முடிஞ்ச பிறகு புதிய சாலைகளை ஒப்பந்தம் கோரி புதிய சாலைகளை பணிகள் அது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு மேலே அந்த பணிகள் தொடங்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.